ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சிவாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்னோடய மண்டே ஹவுஸ் க்ளீனிங் ரொட்டீன் தான் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஹவுஸ் க்ளீனிங் எவ்வளோ ஈஸி, அதை எந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் இன்னும் குயிக்காக முடிக்கலான்றதையும் இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸோடு இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டைம் மேனேஜ்மெண்ட். என்னடா ஹவுஸ் க்ளீனிங்க்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கிறீங்களா? இருக்குது. ஸோ இந்த டைமுக்கு இந்த ஒர்க்கை பண்ணி முடிக்கணுன்றது ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு எந்த ஒரு பேர்டனும் இல்லாமல் எந்த ஒர்க்கையும் குயிக்காக ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் பண்ணலாம். முன்னாடியெல்லாம் எனக்கு ஹவுஸ் க்ளீனிங் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ இப்போது இந்த டே இந்த டைமுக்கு இந்த க்ளீனிங் ஒர்க் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மண்டே க்ளீனிங் ரொட்டீனில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஸ்லிப்பர்ஸ் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறமா பாத்ரூம் டீப் க்ளீனிங் தான். இந்த ரெண்டு ஒர்க்கும் பண்ணுறதுக்கு எனக்கு 10 to 15 மினிட்ஸே போதுமானது. பக்கெட்டில் ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு. இதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட லெதர் ஷூ இதை தண்ணியில் ஊற வைக்க முடியாது, அதனால் லைட்டாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு செப்பல் ஸ்டாண்டையும் ஒரு கிளாத் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். இதில் அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணோன்னா துரு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணதுக்கு இதுவே போதுமானது. ஓவராக க்ளீன் பண்ணுறோன்னு சம்டைம்ஸ் சில திங்ஸை நம்ம வின் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், க்ளீனிங் கேஜெட் தான். கரெக்டான ஒரு கேஜெட் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டா போதும். க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஈஸியாக பண்ணி முடிக்கலாம். பாத்ரூம் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பாத்ரூம் க்ளீனிங்கே ஈஸியாக்கி கொடுக்கும். லோ ப்ரைஸ், ஈஸி மெயின்டெனன்ஸ். பாத்ரூம் வால் டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹேண்டிலோடு இருக்கிற இந்த ப்ரஷ் பாத்ரூம் வால் டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லோ ப்ரைஸ், ஈஸி மெயின்டெனன்ஸ், மஸ்ட் பைன்னு தான் நான் சொல்லுவேன். க்ளீனிங்னாலே பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கிளாத்ஸ் தான். அதுலேயும் கொஞ்சம் அட்வான்ஸாக மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வாட்டரை சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கிடும். குயிக்காக ட்ரை ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாத்ரூம் டீப் க்ளீனிங்க்கு இந்த மினிமலான ப்ராடக்ட் மட்டுமே போதுமானது. குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஒரு பக்கெட்டில் வாஷிங் மிஷின் லிக்விடை டைலூட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாத்ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க திங்ஸ் எல்லாத்தையும் வேறு ஒரு பிளேஸில் எடுத்து வச்சிடலாம். க்ளீனிங்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். க்ளீனிங்கோட ப்ரொசீஜரே டாப்லேருந்து பாட்டம் க்ளீன் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ஒட்டடை எது இருந்தால் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வால் டைல்ஸ் எல்லாத்தையும் அந்த ஹேண்டில் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கிடுவேன். நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இது ஃபைனலாக ஃப்ளோர் க்ளீனிங் தான். அதையும் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே பாத்ரூம் ஃபுல்லாக குயிக்காக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பாத்ரூம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டா போதும். பாத்ரூம் க்ளீனிங் முடிஞ்சிடும். உங்களோட பாத்ரூம் ஃப்ளோர் சிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளீச்சிங் பவுடர் தூவி விட்டு அடிஷ்னலாக மறுபடியும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளீனிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இதனால் பாத்ரூம்லேருந்து வர்ற பேட் ஸ்மெல், அதுக்கப்புறம் குட்டி குட்டி பூச்சிங்க தொல்லை இது எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கு பாத்ரூம் நல்லா க்ளீனாக மெயின்டைன் ஆகும். பாத்ரூம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குயிக்காக ட்ரை ஆகணும்னா ஒரு வைப்பர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வைப்பர் ஒன்ஸ் வைப் பண்ணிட்டா போதும், தண்ணி எல்லாத்தையும் நல்லா வைப் பண்ணி எடுத்துரும். பாத்ரூமில் இருக்கிற அந்த ஸ்டீல் ஹேங்கரையும் கையோடு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா தண்ணி பட்டு அது துரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபைனலாக நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸு, மிரரு, அதுக்கப்புறம் பாத்ரூமில் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். பாத்ரூம் க்ளீனிங் ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லிப்பர் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்லிப்பர் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு பிளேஸில் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்லிப்பர்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, இந்த ப்ரஷ்ஷில் லிக்யூடை ஊற்றுனோன்னா அது ஸ்க்ரப் பண்ணும்போது ஒரு ஃபோம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கணும்னு கொடுத்துருந்தாங்க. பட் அந்த மாதிரி ஆகலை. ஏன்னா தனியாக நம்ம ஒரு லிக்யூடை டைலூட் பண்ணி அதிலேருந்து தான் நான் க்ளீன் பண்ணும்போது ஃபோம் நல்லா வந்துச்சு. டர்ட்ஸ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துச்சு. இந்த க்யூட்டான ப்ரஷ் ஸ்லிப்பர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ண ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையும் வாட்டரில் லைட்டாக டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டா போதும். ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே பளிச்சுன்னு ரெடி ஆகிடும். ஸ்லிப்பர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுற அந்த டைம்லேயே பாத்ரூமும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. க்ளீனிங் கம்ப்ளீட் ஆகணும்னா ஒரு குட் ஃப்ரேக்ரன்ஸ் வேணும்ல. ஃபைனலாக ஊதுவத்தி இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேக்ரன்ஸ் எதுவோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
மிஷின்லேயும் ட்ரெஸ் வாஷ் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஸோ ட்ரெஸ்ஸு ப்ளஸ் வந்து ஸ்லிப்பர்ஸ் ரெண்டையும் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு மாடிக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணதுக்கும் ஸோ மாடி ஏறி வந்ததுக்கும் ஸோ கொஞ்சம் டயர்டாக அப்பாட அப்படி தான் இருந்துச்சு. பட் மாடிக்கு வந்ததும் காற்றடிச்சதுக்கு அதுக்கும் ஸோ ரொம்பவே வந்து அந்த ஃபீல் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மாடியிலே வந்து ரிலாக்ஸாக போணுச்சு. ஸோ இன்றைக்கி ஹெவியான எந்த ஒர்க்கும் இல்லை. ஸோ ட்ரெஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கீழே போனோன்னா சமையல் மட்டும்தான் பண்ணணும். ஸோ குக்கிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து குக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்னோடய ஃப்ரீ டைம் தான். நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங்னால ஸோ அதுக்கு உண்டான வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த டிப்ஸ் எதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you in next video. Bye bye. Take care. Thanks for watching.